பள்ளிவாசல் டொனேஷனுக்காக 2 பேர் போனாங்களாம். பள்ளிவாசலுக்கு போய் டொனேஷன் வாங்கிட்டு வரலான்னு போனால் அங்கே கல்லை உரைச்சிட்டு இருக்கிறார் ஒரு ஆள். கல்லை உரைச்சி மெழுகுவத்தியை பொறுத்துட்டாரு. அடுத்து திரும்பி கல்லை உரைச்சி இன்னொரு மெழுகுவத்தியை பொறுத்துனாராம். வந்ததே கோபம் சீதக்காதிக்கு. என் கல்லு தேஞ்சு போயிரும்டான்னு கத்துனாராம். உடனே வசூலுக்கு போன 2 பேர், பள்ளிவாசல் வசூலுக்கு போன 2 பேர், கல்லே கரைஞ்சு போயிரும் கத்துறான். இருந்தாலும் என்ன கொடுக்க போறாரோ தெரியல. ஏன்னா கல்லை உரைச்சினாவே தேஞ்சு போயிருங்கிறாள். இவங்க திரும்பி போயிடலான்னு சொல்ல, இல்லை இல்லை வந்துட்டோம் கேட்டு போலாமே, போய் இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டலான் இருக்கிறோம். உடனே சீதக்காதி ஒரு பேப்பர் எடுத்து 1 போட்டு 3 சைபர் போட்டு கொடுத்தாராம். 1000 ரூபா. அன்னைக்கு 200 ரூபா இருந்தாவே பெரிய பள்ளிவாசல் கட்டிடலாம். 1000 ரூபாய் கொடுத்த உடனே 2 பேத்துக்கும் தலைகால் தெரியல. அப்படியே முறைச்சு பார்த்துருக்காங்க. கல்லே தேஞ்சு போயிரும் சொன்னாலும் 1000 கொடுத்துருக்குதேன்னு பார்க்க சீதக்காதி நினைச்சாராம். பத்தலேன்னு நினைச்ச அந்த பேப்பரே ஒத்து பார்க்குறாங்கன்னு பேப்பரை வாங்கி பிடுங்கி இன்னொரு சைபர் போட்டு கொடுத்தாராம். 10,000 வச்சுக்கோ. வந்தவர் கேட்டாரா, எங்க கல்லே தேஞ்சு போயிரும் சொன்னீங்க, எங்களுக்கு 10,000 கொடுத்துருக்குறீங்களே. இப்போ சீதக்காதி சொன்னார், ஒரு மெழுகுவத்தி ஏற்றியாச்சு, ஒரு மெழுகுவத்தியை வைத்து 1000 மெழுகுவத்தி ஏற்றலாம் இல்லையா? தேவையில்லாம ஏன் கல்லை தேய்க்கணும்? சொல்லிவிட்டு சொன்னார், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் சிக்கனமாக இருப்பதால் என் சமூகத்தை என்னால் தாங்கி பிடிக்க முடிகிறது. என் சொந்த வாழ்க்கையில் நான் சிக்கனமாக இருக்கிறேன், எனவே சமூகத்திற்கு அள்ளி கொடுக்க முடிகிறது. அதெல்லாம் பண்ண அப்துல் காதர் ஹாஜியார் இந்த சமூகத்திற்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 1500 ஏக்கர். 1500 ஏக்கர் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்த வக்ஃபு கலாச்சாரம் எல்லாம் காணாம போயிடுச்சு. என்ன காரணம்னா எல்லாம் இந்த சமுதாயம் இஸ்ராஃப், வீண் விரயத்தில் மாட்டிக்கொண்டது. ஈமானை சீரழிக்கிற அழிக்கிற 2வது அபாயம் வீண் விரயம். அதனால நம்ம சமூகத்தில் வீண் விரயம் குறைய வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா விருந்து கொடுத்தாங்களாம். 5 மாகாணங்களின் அதிபதி முஆவியா ரலியல்லாஹு தஆலா, 5 மாகாணங்களின் அதிபதி. இப்போ விருந்து எப்படி இருக்கும்? படோடோபமான விருந்து. உள்ள அபூதர் ரலியல்லாஹு தஆலா போய் பார்த்தாங்க. பயங்கரமான விருந்து. அபூதர் ரலியல்லாஹு தஆலா சாப்பிடவே மாட்டாங்க. உள்ளே போய் பார்த்த உடனே ஏகப்பட்ட விருந்து பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த விருந்து பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்களா, இன் கான மின் பைத்துல் மால், இந்த விருந்தெல்லாம் அரசாங்க பணத்திலிருந்து செய்ததாக இருந்தால் ஃபன்டசாரிக், உன் கை வெட்டப்பட வேண்டும். இப்போ இன்னைக்கு இருக்கிற முதல்வரை கொஞ்சம் நீங்க யோசிச்சுக்கணும், நான் சொல்ல மாட்டேன். அரசாங்க பணத்தில் இருந்தால் கை வெட்டப்பட வேண்டும். இன்கானமின் பைத்தி அபிக், இந்த விருந்து உன் சொந்த பணம், உங்க அத்தா பணத்திலிருந்து வந்ததாக இருந்தால் ஃபான்ட முஸ்ரிஃப் ஃபைனல் முபத்திரீன கானு யஹ்வானு ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானின் சகோதரர்கள். சைத்தானின் சகோதரர்கிட்ட நான் உட்காந்து சாப்பிட மாட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் கிளம்பிட்டார். அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அழுதார்களாம். அடிமைகள் என்ன சாப்பிடுவார்களோ அதைத்தான் முஆவியா ரலியல்லாஹு சாப்பிடுவார்கள். வரலாறு பேசுகிறது. வீண் விரயம் போனது இன்னைக்கு சொல்ல முடியுமா? 3வதாக இன்றைக்கு நம் சமுதாயத்தை ஆட்டி படைக்கிற ஈமானை சிதைக்கிற சீரழிவில் மிக முக்கியமானது டௌரி. இல்லாத வீடே இல்லை. சும்மா வேண்டாம் சொல்லலாம், நாங்க பொண்ணு வீட்டில் எதுக்கு வாங்கலன்னு சும்மா சொல்லலாம். எந்த அளவுக்கு கறக்க முடியுமோ கறக்கிற சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதனாலதான் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க இன்னைக்கு படுற பாடு அல்லாஹ் அக்பர். மகர் கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மகர்னா என்னன்னு நிறைய ஆம்பளைகளுக்கு தெரியவே தெரியாது. சேலத்தில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு கேட்கிறார் மாப்பிள்ளையை பார்த்து, மகர் எவ்வளவு உண்டு? திருன்னு முடிச்சுட்டு அவங்க அத்தாவை பார்க்குறான். அவங்க அத்தாவை பார்த்து கேட்டார், மகர் எவ்வளவு உண்டு? இந்த அவர் மகளை தான் கட்டுறேங்கிறார். மகளை கேட்கலையா, மகர் எவ்வளவு? இந்த அவர் மகளாங்க. மகருக்கு மகளுக்கு என்னென்ன வித்தியாசம் தெரியல இல்லையா? மனக்கொடை, கணவன் மனைவிக்கு கொடுக்கிற மனக்கொடை. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. மனைவி கணவன் கொடுத்து எந்த கலாச்சாரம்? ஆறுதலை நாகம் நம் சமுதாயத்திலே படம் எடுத்து ஆடுகிறது. 5 தலை நாகத்தை பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? நாகப்பாம்பை பார்த்தாலே இல்லை. இனி எங்க 5 தலை நாகம், 6 தலை நாகம் படம் எடுத்து ஆடுகிறது நம்ம சமுதாயத்தில். முதல்ல பெண் பார்க்கும் படலம். அல்லாஹு அக்பர்.
சில வீட்டில் 40 பேர் 50 பேர் இல்லை 400 குடும்பத்தில் ஏறி இந்த அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைய பெற்ற அம்மாவுக்கு ஒரு இன்ஜினியர் டாக்டர் படிக்க வச்சுட்டா அப்படியே அப்பா எங்கேயோ மேலே ஏறிடுது இல்லையா? ஒவ்வொரு நாளும் பச்சி வடையெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா 2 பேர்த்த கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏறிட வேண்டியது. அம்பட்டையும் சாப்பிட்டு போட்டு மூக்கு சரியில்லை, அஸ்ஸலாமு அலைக்கும், முடிஞ்சு. அடுத்து 2 நாள் கழிச்சு இன்னொரு வீட்டுக்கு போயிட வேண்டியது. வடை பச்சிலாம் சாப்பிடணுமா இல்லையா? எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்ணு ஒரு மாதிரியாக பார்க்குது, போச்சு. கால் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாமே நல்லா இருக்கு ஒரு வீட்டில். ஆனால் நான் கட்ட மாட்டேன். அவங்க அம்மா சரியில்லை. அவங்க அம்மாவைய கட்ட போற? அவங்க அம்மா சரியில்லை. நவுதுபில்லாஹ். ஒரு மாதிரியா பொன் பார்க்கிற படலம் முடிச்சதுக்கு பின்னாடி அடுத்தது ஒன்று நாகம் தலையெடுத்தாடும். என்னன்னா நிச்சயதார்த்தம் அப்படின்னு. இது எந்த சரியத்தில் இருக்குது? எந்த சரியத்தில் இருக்கிறது? நிச்சயதார்த்தம். பெரியவங்க பார்ப்பாங்க, 2 குடும்பத்துக்கு மத்தியில் இணைச்சு வைப்பாங்க, முடிஞ்சு போயிடும். ஆனால் இது அப்படி இல்லை. நிச்சயதார்த்தம் இந்த பாருங்க மண்டபத்தில் தான் வைக்கணும், அதுக்கு பொண்ணு வீடு தான் வைக்கணும். எவ்வளோ பேர்? நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு 600லேருந்து 700 பேர் வருவோம். நிச்சயதார்த்தத்துக்கு எடுக்க இத்தனை பேர். பொண்ணு வீட்டை மொட்டை அடிக்கிறது, சாப்பாட்டில் மட்டும் குறையே வந்துடக்கூடாது. பாவம் இந்த சமுதாயம் சோத்தையே பார்த்ததில்லை பாருங்க. சாப்பாட்டில் எந்த குறையும் வந்துடக்கூடாது, அத்தனையும் சோறு தான். பொண்ணு எப்படி இருக்கு? லட்டு மாதிரி இருக்கு, ஆப்பிள் மாதிரி இருக்கு, எல்லாம் சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்கு. நம்மள்கிட்ட ஆப்பிள் மாதிரி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நம்மளால் அதுக்கு விளக்கமே கொடுக்குறோம். அம்மா ஆடு இலைன்னு வருமா இல்லையா? அதுக்கு நம்மால் அம்மா ஆட்டை அறுத்து இலையில போடு, எல்லாம் சாப்பாடு தான். சோத்தையே பார்க்காத சமுதாயம். 600 பேர் 700 பேர்களுக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்திலே எப்படி நடந்தது? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலாவினுடைய கல்யாணம் ரொம்ப அழகா இருக்கும். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா வருவார்கள். நான் ஃபாரிஸ் நாட்டை சார்ந்தவன். அபூதர், நீங்கள் அரபு நாட்டை சார்ந்தவர்கள். அரபுக்காரங்கள பொண்ணு கொடுப்பாங்களா எங்களுக்கு? அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னங்க இப்படி கேட்டீங்க? பக்கத்து வீட்டிலே பொண்ணு இருக்கு, நான் போய் பேசிட்டு வர்றேன். சல்மான் ஃபாரிஸி வெளியே வளர்த்திட்டு இருக்கிறாரு. அபூதர் ரலியல்லாஹு தஆலா பொண்ணு பேச உள்ள போறாங்க. உள்ள போனா ஏங்க இந்த மாதிரி சல்மான் ஃபாரிஸிக்கு பொண்ணு வேணும். உள்ளே இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம், நீங்களும் கல்யாணம் முடிக்காமல் தான் இருக்கிறீங்க, உட்காருங்கன்னு குத்துபா ஓதி சாட்சியை வச்சு அங்கே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஊர் கூட்டப்படவில்லை, உறவு கூட்டப்படவில்லை, அகல பந்தல் இல்லை, பத்திரிக்கை இல்லை, எதுவும் இல்லை. பொண்ணு கேட்க போன ஒரு புது மாப்பிள்ளையா வெளியே வர்றார். சல்மான் ஃபாரிஸி வெளியே வந்தோன்னு அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு உங்களுக்கு இல்லை, எதுவும் நடக்கவில்லை. அழகான நிச்சயதார்த்தம், அற்புதமான திருமணம். ஆனா இன்றைக்கு அந்த திருமணம் என்பது எவ்வளவு கசப்பாக மாறி போயிருக்கிறது பார்த்தீர்களா? இன்னமும் நான் சொல்லுவேன், எந்த சர்ச்சிலையும் எந்த கோயில்களிலும் குமர்களுக்கான பிச்சை கேட்டதே இல்லை. வரதட்சணைக்கு கேட்டிருக்காங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம் காசு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? பள்ளிதோறும் நடக்கிறது, மனம் வலிக்கிறது, பள்ளிதோறும் நடக்கிறது. இதையும் தாண்டி பொண்ணு வீடு ஏற்கனவே நிச்சயதார்த்தத்திலே ஓடி ஆயிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணம், 3வது நாகம் படம் எடுத்தாடும். கல்யாண செலவுலாம் யாருன்னா மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய செலவெல்லாம் பொண்ணு வீடு தான் பார்க்கும். கல்யாண செலவு ஃபுல்லா பொண்ணு வீடு. அதுல இந்த பொண்ணை பெற்ற தகப்பனார கல்யாணத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குன்னே ஒரு லாட்டி சீட்டு விற்கிற பேக்கை அப்படி தூக்கி கக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிதுன்னா அதுதான் பொண்ணை பெற்ற அப்பன். அப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார். எல்லாரும் சந்தோஷத்தில் இருப்பாங்க, இவர் மட்டும் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே நிற்பார். போகிற அஜத்துமார்கள்ட்டெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், துவா செய்யுங்க ஹஜ்ரத். பொண்ணையே பொருளாக பரிசாக கொடுக்க போறார், சந்தோஷமா இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் இவர் கவலையில் நிற்கிறாரு. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு மட்டும் தனி விருந்து, ஈரல் தனியாக வைக்கணும், அது தனியாக இருக்கணும், இது தனி. திருமங்கலத்திலாம் அப்படி இல்லை, நான் வெளியூரை சொல்கிறேன் இல்லையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இது என்ன கலாச்சாரம்? மார்க்கம் சொன்ன கலாச்சாரமா? அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே தலை பெருநாள் வந்துடும். தலை பெருநாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் யார் எடுத்து கொடுக்கணும்னா பொண்ணு வீடு தான். ஏற்கனவே கல்யாண கடனே நீங்கள. தலை பெருநாளைக்கு என்னடான்னா ட்ரெஸ் எல்லாம் யார் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா மொதல் பெருநாள் இல்லையா, அதனால பொண்ணு வீட்டுக்கு தான் கூப்பிடணுன்ட்டு இவன் டீ ஆத்துறவன் குமார் ஷர்ட்டு குமார் பேண்ட் தான் போடுவான், 40 ரூபாய்க்கு ஷர்ட்டு போடுவான். ஆனால் மாமியா விருந்து வந்த உடனே நான் ரேமன்ஸ் தான் போடுவேன்.
நான் ராமன்ஸ் ஃபேண்ட் தான் போடுவேன். 4000 ரூபாய்க்கு கம்மியாக நான் ஃபேண்ட் எடுத்ததில்லை, 2000 ரூபாய்க்கு கம்மியாக நான் ஷர்ட் எடுத்ததில்லை. அம்புட்டை எடுத்து கொண்டு வந்து அந்த பெருநாளைக்கு வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா? மாமனார் ஃபோன் பண்ணி, மாமனார் கூப்பிட்டு, மாமியார் கூப்பிட்டு, மச்சனை போய் கூப்பிடும்போது, மச்சான் வாங்க மச்சான், இல்லை தலைக்கு மேலே வேலை இருக்குது, போ வர்றேன். தலைக்கு மேலே என்ன வேலை? மொட்டை அடிக்கிறதா. வர்றேன்டா, ஏற்கனவே அடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் அடிக்கிறேன்டா. இதுதானே நம் சமுதாயத்தில் நடக்கிற அவலம். இதையும் தாண்டி 5வது ஒரு நாகம் படம் எடுத்து ஆடும். அது என்ன தெரியுமா? தலைப்பிரசவம். தாய் வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அன்பு குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அந்த பெண்ணுக்கு கணவன் வீட்டில் அன்பில் குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தாய் வீட்டுக்கு சந்தோஷமாக சென்று குழந்தையை பெறட்டும் என்று அனுப்புனா, அங்க குழந்தை பெற்றுட்டா அதுக்கு நகை போடணும், அதுக்கு வளையல் போடணும், அதுக்கு அதை போடணும், இதை போடணும். யார் போடணும்னா பொண்ணு வீடு. இது என்ன நியாயம்? எந்த சரியத்து சொல்லுகிறது? இதையும் தாண்டி வரதட்சணை என்ற பெயரிலே அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, நகையை கொண்டு வா, பைக்கை கொண்டு வா, காரை கொண்டு வா. அல்லாஹு அக்பர். இத்தனை கொடுமைகளும் நம் சமூகத்தில் நடக்கிறது இல்லையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நிறைய பேர் காரணம். இந்த காரணகர்த்தா வேலை நான் சொல்லல. அப்ப ஈமானை பறிக்கிற இந்த கொடுமைகள் இன்னைக்கு வரதட்சணை என்ற பெயரிலே நம் சமூகத்தை ஆட்டி படைக்கிறது. அதில் நான் சொல்லுவேன், அன்புக்குரியவர்களே, இந்த புரோக்கர்கள் தயவு செய்து, மனித புரோக்கர்கள் வேண்டாம். யார் இருந்தால் கோச்சுக்க வேண்டாம். வரதட்சணை காரணங்களில் மிக முக்கியமானவர்களில் அவர்களும் ஒன்று. முதல்ல நல்லவங்க இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க. இந்த குடும்பத்தில் பொண்ணு இருக்கும், அந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை இருக்கும், சேர்த்து விடுவாங்க, சந்தோஷம் இருந்துச்சு. இன்னைக்கு 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்திண்டு இந்த புரோக்கர்கள், ஆட்டுக்கு புரோக்கர் ஓகே, மாட்டுக்கு புரோக்கர் ஓகே, நிலத்துக்கு புரோக்கர் ஓகே, எல்லாத்துக்கும் புரோக்கர் ஓகே, மனுஷனுக்கு என்ன புரோக்கர்? அதுல பல பொய். மாப்பிள்ளை நல்ல பசவுள்ள மாப்பிள்ளைய பாருங்கன்னு ஒரு இடத்துல சொல்ல, பசவுள்ள மாப்பிள்ளைய பாருங்க. கல்யாணம்ல முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா போஸ்ட் ஓட்டுறவன் பிடிச்சி விட்டான். என்னையா சொன்ன நீ? பசகுள்ள மாப்பிள்ளை எப்பயுமே வாலிங்கைமா தான் இருப்பார் புடி. அது அந்த புரோக்கர்கள்ட்ட பேசினா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பேசுவான், வலுவுன மீனில் நழுவுன மாதிரி. மாப்பிள்ளை என்ன செய்கிறார்? மாப்பிள்ளை ரயில்வேல வேலை செய்கிறார். ரயில்வே பெரிய நெட்வொர்க் ஆச்சு. ரயில்வேல என்ன, ட்ரெயின் வந்தால் வேலை இருக்கும், ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது. ட்ரெயின் வந்தால் வேலை இருக்கும், ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது. சரி டிடிஆர்னு நினச்சி கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா முறுக்கு விற்கிறவன். ட்ரெயின் வந்தால் வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை, முடிச்சு வச்சிடறேன். அன்புக்குரியவர்களை 1000 பொய்யை சொல்லி பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இந்த வரதட்சணை இதனால என்ன தெரியுமா? நம்ம சமுதாயத்தினுடைய பெரிய இழப்பு. முதிர் கன்னிகள் நிறைய 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 28 வயதை தாண்டிய பெண்கள் இருக்கிற போது மனம் வலிக்கவில்லையே இந்த சமூகத்திற்கு. முதிர் கன்னிகள் தற்கொலைக்கு முயற்சிக்கிற ஒரு பெண் அழகா எழுதியிருந்தா, இஸ்லாத்தில் தற்கொலை மட்டும் ஆகும் என்றிருந்தால் கிணறுகள் எல்லாம் குமர்களாக மடிந்திருக்கும் என்றிருந்தால் இல்லையா? பைத்தியம் பிடித்து அலைகிற பெண்மணிகள் பெண்ணை பார்க்கும் போதே, பிறக்கிற போதே கேவலம் என்று நினைக்கிற அவலம். எதனால்? இந்த வரதட்சணையால். குழந்தை என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு வர்றதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்படியே 5 ஸ்டார் சாக்லேட் பறக்கும், அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆம்பளை பிள்ளைன்னு. வரும்போதே கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே பல்ஸ் இல்லாமல் அப்படி வருவார். அப்படியே என்னங்க குழந்தை பிறந்துருச்சா? காதில் கேட்காத மாதிரி வருவான். குழந்தை பிறந்திருக்கா? பிறந்திருக்கு. காய்ச்சல் வந்து 3 நாள் சாப்பிடாம கிடப்பான்ல, அவன் மாதிரி பதில் சொல்றது. என்ன குழந்தை? பொம்பளை உள்ள. அன்புக்குரியவர்களே, என்ன பெண் பிள்ளை என்றால் என்ன இலக்காரமா? புஷ்ரா புஷ்ரா, சுப செய்தி. மார்க்கம் சொல்லுகிறது. ஷேக் அஹ்மதுல் ஹதரவி என்று ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். 6 பொம்பளை பிள்ளை. 7வது அந்த அம்மா கர்ப்பிணியா இருக்கிறாங்க. 7வது கர்ப்பிணி. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், என் குலம் செழிக்க, கோத்திரம் செழிக்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் கனவு. அந்த கனவிலே ஷேக் அஹ்மதுல் ஹதரவி நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறார். ஒரு பொம்பளை பிள்ளை வந்துருச்சு. மொத்த நரகம் 7. நரகத்துக்கு இழுத்து செல்லும் போது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து, எங்க வாப்பாவை நான் இருக்கிற வரைக்கும் எங்க அத்தாவை நரகத்துக்குலாம் அனுப்ப மாட்டேன்ருச்சு.
அந்த மலக்கு 2வது நரகத்துக்கு கூட்டு போறாரு. 2வது பொம்பளை புள்ள வந்து தடுத்துருச்சு. இப்படி 6 நரகத்தில் 6 பொம்பளை புள்ள. நாங்க அனுப்ப மாட்டோம், எங்க தகப்பனார தடுத்துருச்சு. 7வது நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற போது தடுப்பதற்கு ஆள் இல்லை. திடீரென்று விழித்துக் கொண்ட ஷேக் அஹ்மதுல் ஹதரவி, ரப்பே ஆம்பளை பிள்ளை வேணவே வேணாம், ஆம்பளை பிள்ளை வேணவே வேணாம், எனக்கு இதையும் பொம்பளை பிள்ளையாவே கொடுத்துரு. இன்னைக்கும் பொம்பளை பிள்ளை மாதிரி ஆம்பளை பிள்ளை இருக்குமா? தகப்பனாரை பார்த்து சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பெற்றோர்களை தங்கத்தட்டிலே தாங்குகிற இந்த பெண் பிள்ளைகளை வரதட்சணை என்ற கொடுமையால் இந்த சமூகம் சீரழிக்கிறதே. இன்னும் பச்சையா சொல்றதா இருந்தா, கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மணி குர்ஆனை கிழித்து சாக்கடையில் போட்டுவிட்டு ஓடுகிறாள். என்ன காரணம்னு கேட்கும்போது அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் 4 பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் கூலி வேலை, திருமணம் முடித்துக் கொள்வதற்கு டீ ஆத்துபவன் கூட 25க்கு 25 கேட்கிறான். 25 பவுன் நகை 25,000 ரூபா கேட்குறான். நாங்கள் அத்துக்கூலிகள், முடியாது. மாற்று மத சகோதரன் வந்தான், உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ குர்ஆனை கிழிச்சு சாக்கடையில் போட்டு வரணும்னு சொன்னான். நான் போட்டுவிட்டு புறப்பட்டேன். இந்த சமுதாயத்திற்கு மனம் வலிக்கல. அன்பிற்குரியவர்களே, நம் சமூகத்தில் நடக்கிற அவலம். கல்யாணம் அடிக்க ஒருவன் இருந்திருந்தால் நான் மாறியிருப்பேனா? ஒட்டஞ்சத்திரம் மோதினார் மக அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வயசாயிருச்சு ஜிராத், 35 வயசாயிருச்சு ஜிராத், என் பிள்ளை போய் ஓதுன பிள்ளை போய் அவரை திருத்திடும் ஜிராத். அல்லாஹு அக்பர். இந்த ஊர் சேர்ந்து ஒருவரை தயார் செய்ய முடியாதா? முடியும். ஆனால் இந்த சமூகம் அக்கறையில்லா சமூகம். அன்புக்குரியவர்களே, நிறைய சொல்லலாம். 4வதாக இந்த சமூகத்தை வழிகெடுக்கிற ஈமானை பறிக்கிற தொல்லைகளின் 4வது வட்டி. வட்டியினுடைய கொடுமை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த சமூகத்தில் வீட்டில் வட்டி இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறோமா? கொடுக்கல் வாங்கலில் வட்டி கலக்காமல் யாராவது இருக்கிறோமா? அடகில்லாமல் யாராவது இருக்கிறார்களா? இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இதை விட கடுமையா, வட்டியை விட கடுமையா எதுக்குமே சொல்லல. ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வோடு போராடுவதற்கு, போர் செய்வதற்கு சமம், போர் செய்வதற்கு சமம். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ரிபா 70 ஜுஸ்ஆ, வட்டி என்ற மரத்திற்கு 70 கிளைகள். அதில் குறைந்தது என்ன தெரியுமா? ஐசருகா ஐயன்கிஹ ரஜுல் உம்மா, தன் தாயோடு சேருவதற்கு சமம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லணுமா? 36 முறை விபச்சாரம் செய்வதை விட கொடுமையானது. அர்ரிபா அஷத்து மின் சித்தத்தி வ ஸலாஸீன ஸன்யா. கல்யாணம் முடிச்சவனா இருந்தா 36 முறை கொல்லப்பட வேண்டியவன். இவ்வளவும் சொல்லியும் இந்த சமூகம் வட்டியிலிருந்து விடுபட்டதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்தை காத்தார்களோ அந்த சமூகம் இன்றைக்கு வட்டிக்கு அடிமையாகி போனதே. ஈமானை பறிக்கிற அவலங்கள் இந்த சமூகத்தில் நடக்கிறதே. அன்புக்குரியவர்களே, கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், இனி வருகிற காலத்திலாவது இது போன்ற கொடிய பாவங்கள் நம் சமூகத்தில், நம்ம ஊர்ல நடந்துடக்கூடாது. 5வது, இன்றைய கல்வி முறை ஈமானை பறிக்கிறது. எந்த கல்வி கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியல. நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசினா போதும் இல்லையா? அதனால மெஷினரிகளில் கொண்டு போய் தள்ளுகிற அவலங்கள் நம் சமூகத்தில் நடக்கிறது. மெஷினரிகள். ஒரு புள்ள சமீபத்தில் வீட்டுக்குள்ள பார்த்தா தனியா போய் எல்லாம் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. என்னடா சர்ச் பண்ணா அங்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அது வீட்டில் இருப்பவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்று உள்ள வச்சு அது ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு இஸ்லாமிய மார்க்கம் பிடிக்கல. அந்த புள்ள பப்ளிக்கா 8வது படிக்கிற புள்ள, எனக்கு பிடிக்கல. அதனால நான் இதை செய்கிறேன். எங்க மிஸ் இப்படித்தான் செய்ய சொல்லி இருக்கிறாங்க, நான் இதைத்தான் செய்வேன், எனக்கு இது வேணாம்.
அப்ப தாய் தகப்பன் செத்துறது மேல இல்ல. நவுதுபில்லா, என்ன ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு? கலாச்சார பண்பாடு நாகரீகங்கள் என்ன, எப்படி உண்பது உடுத்துவது, எதுக்குமே சொல்லிக் கொடுக்கலையே. இப்ப கல்வி முறை பண்பாடுகள் இன்றைக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இஸ்லாமிய கல்விக்கு நாமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்னா இல்லை. நம்முடைய முன்னோர்கள் எப்படி குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கார்வெண்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குர்ஆனுக்கு இல்லையே. அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா 6 வயசு பையன் கொண்டு போய் அவங்க அம்மா விட்டுட்டு ஆஃபீஸ் ஆனதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிருச்சு. 6 வயசு பையன் ஆஃபீஸ் ஆகிற வரைக்கும் இருப்பானே, ஒரு வாரத்திலே நான் கிளம்புறேன்ட்டான். அபா யஸீதுல் பிஸ்தாமி நான் கிளம்புறேன்ட்டாங்க, 6 வயசு. அப்போ உஸ்தாது சொன்னார், அப்படிலாம் விட முடியாது, 1 மணி நேரம் டைம் தர்றேன், அதில் ஒரு ஜூஸு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் நான் உன்னை விட்றேன்னு. 1 மணி நேரத்தில் ஒரு ஜூஸு மனப்பாடம் பண்ண முடியுமா? இல்லையா? நம்மள 70 வயசு கிழவன் கூட 4 சூறாவில் தான் ஓடிட்டுருக்கு வண்டி. 70 வயசு கிழவன் கூட இன்றைக்கி 4 சூறா தான், அதை தாண்டி ஓடாது. குல்லுவல்லா, குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ், அல்ஹம்து சூறா, இந்த 4 தாண்டாது. ஒரு ஆஜியார்கிட்ட குல் அஊது பிரபில் ஃபலக் ஓதுங்க, குல் அஊது பிரபில் பலக் சினிமா கலக்குனாரு. நீங்கள் ஓதவே வேணாம் ஆஜியார், விட்டுருங்க. ஓடிட்டு இருக்கு. 6 வயசு பையன் 1 மணி நேரத்தில் ஒரு ஜுசு சென்றார்கள். அபா யஸீத் பள்ளிவாசலுக்குள்ள போனாரு, 2 ரக்காத் தொழுதாரு, அந்த பிஞ்சு கையில் துவா செஞ்சாரு. 30 ஜுசுக்களை ரசூலின் உள்ளத்தில் போட்ட இறைவா, எங்கள் அம்மா பார்க்க போகணும், ஒரு ஜுசுவை என் உள்ளத்தில் போடு, ஒரு ஜுசுவை என் உள்ளத்தில் போடு என்று குர்ஆனை எடுத்து புரட்டுகிறார். 1 மணி நேரத்தில் ஒரு ஜுசுவை மனனம் செய்கிறார். உஸ்தாதிட்ட போய் சொன்னார், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் கேளுங்க. உஸ்தாது கேட்பாரா, சும்மா சொல்லாதரா விட்றா, இல்லை நான் மனப்பாடம் பண்ணிட்டு கேளுங்க, ஓத சொல்லுகிறார். ஒரு பிழை இல்லை. 6 வயசுல 1 மணி நேரத்தில் ஒரு ஜுசு, ஒரு பிழை இல்லை. வேற வழி இல்லை. உஸ்தாது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும்ல, ஒரு பையனை போட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அபா யஸீதுல் பிஸ்தாமி வீட்டுக்கு செல்கிறார். கதவை தட்டுகிறார். அம்மா, உங்க மகன் அபா யஸீத் வந்திருக்கிறேன், அம்மா உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். 20 தடவை தட்டினாரு, அம்மா திறக்கவே இல்லையே. என் பிள்ளை ஆபீஸ் ஆகாம வரமாட்டான், என் பிள்ளை ஆபீஸ் ஆகாம வரமாட்டான், என் பிள்ளை ஆபீஸ் ஆகாம வரமாட்டான், என் பிள்ளை ஆபீஸ் ஆகாம வரமாட்டான். திறக்கவே இல்லை. தோற்று போன அபா யஸீதுல் பிஸ்தாமி ஆபீஸாகி ஆலிமாகி எல்லா திறமைகளையும் பெற்று தாயிடத்திலே போய், அம்மா நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் பெற்று வந்திருக்கிறேன், இப்பொழுது உங்களின் பொருத்தம் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்களே. அந்த தாய் எங்கே? இங்கே மதரசாவுக்கு அனுப்பிச்ச உடனே 1/2 மணி நேரம் கூட ஆகாது, வேன் வந்துருச்சு ஹஜ்ரத், சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க ஹஜ்ரத், வேன் வந்துருச்சு ஹஜ்ரத். இல்லையா? வாரத்துக்கு 7 நாள் கரெக்டாக அனுப்பின தாய்மார்கள் திருமங்கலத்தில் இருக்கிறார்கள். நான் வெளியூரை சொல்லுகிறேன். கரெக்டா அனுப்பிடுங்க நீங்கெல்லாம். கல்வி கலாச்சாரம் இன்னைக்கு சீரழிந்து போயிருக்கிறது. அடுத்து 6வதாக நாள் நட்சத்திரத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் அதிகரித்திருக்கிறது. நாள் நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு சிக்கல்னா நேரா போயிட வேண்டியது. பால் கிதாபு போட்டு பார்க்கலாமா? பால் கிதாபு சிக்கலை சரி செஞ்சிருமா? மோர் கிதாப் போட்ட உடனே சிக்கல் சரியாயிருமா? இல்லையா? நம்ம பொம்பளை நேரா வரிசையை போய் யார் யார்கிட்டலாம் கூடாது அங்கெல்லாம் போய் உட்காந்துட வேண்டியது. சிக்கல்கள் 2 வகை. ஒன்று அல்லாஹ் போடுவது, அது அவனிடத்திலே கேட்டு நீக்குவது. இன்னொன்று சிக்கல்களை முடிச்சுகளை நாமே போட்டுக் கொள்வது. இல்லையா? இன்னொன்னு மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு துணியை வச்சு முடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். திருப்பி தன்னுடைய முரீதிட்ட கையில் கொடுத்து, நான் கொடுத்த மாதிரி துணியை கொடுன்னாங்களாம். முடிச்சா போட்டு நான் கொடுத்த மாதிரி துணியை கொடு. அப்போ அந்த முரீது சொன்னாரா, முடிச்சு போட்டது நீங்கள், நான் துணியை கரெக்டாக கொடுக்குறதா? எப்படி முடிச்சு போட்டிங்களோ அப்படி அவங்க துணி உங்களுக்கு கிடைச்சிரும்னு. அப்போ முடிச்ச சில நேரங்களில் வீடுகளில் நாம தான் போடுவோம். மாமியாவுக்கும் மருமகளுக்கும் நடந்திருக்கிற பிரச்சனைக்கு முடிச்சு போட்டது அல்லவா? மருமக போட்டிருக்கோம் அல்லது மாமியா போட்டிருக்கோம். இந்த முடிச்சு அவுக்கிறது அவங்க தான் அவுக்கணும். அதனால சிக்கல்களுக்கான தீர்வுகள் நம்மிடத்தில் இருக்கிறதே தவிர அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டுமே தவிர பால் கிதாபிலும் மோர் கிதாபிலும் இல்லை. அல்லாஹ்வை நம்புகிற சமூகமாக மாறி போக வேண்டும். நம்ம பெண்கள் நிறைய பேரு வேறு நிறைய வாசல்களில் நம்முடைய புர்காக்களை பார்க்கப்படுகிறது. நிறைய வாசல்களில் நம்முடைய புர்காக்கள். மனம் வலிக்கிறது, மனம் வலிக்கிறது. 7வதாக ட்ரெஸ் கோடு.
இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறதா இருந்தால் மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆம்பளை மாதிரி பொம்பளை இருக்குது, பொம்பளை மாதிரி ஆம்பளை இருக்குது, யாருன்னு தெரியல. அதை அணிவித்து சந்தோஷம் மகிழ்கிற கலாச்சாரம். இன்னைக்கு என்னடா ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புறாங்க அம்மாமார். ஒரு ஜீன்ஸ் ஒரு பனியன் தான் இருக்கு. இது ஆம்பளை போதா பொம்பளை போதான்னு தெரியல. இப்படி ஒரு கலாச்சாரம் வேகமாக பரவி வருகிறது. அந்த ஆம்பளை பசங்க அந்த பேண்ட்டுக்கு நம்ம லோஹிப் பேண்ட் அதை போட்டு பள்ளிவாசலுக்கு வேற வந்துடுறான். பின்னாடி தொழுகிற எல்லா தொழுகையும் ஃபசாத் இல்லையா? பஸ்ஸில் போகும்போது மேலே கையை பிடிச்சிக்கிறான். பேண்ட் வந்து தொங்கிட்டு இருக்கு, கீழே விழுகலாமா வேணாமா விழுகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே பந்தயம் வைக்கிறான். விழுகுங்கிறியா விழுகாதுங்கிறியா? 50 ரூபா பந்தயம் வச்சுக்கலாம். விழுகுங்கிறியா விழுகாதுங்கிறியா? இப்ப என்ன கலாச்சாரம், என்ன உடை கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு இல்லையா? இந்த பெண்களினுடைய ஆடை கலாச்சாரங்கள். இன்னைக்கு புர்காவுக்கு ஒரு புர்கா போட வேண்டி இருக்கிறது. நிறைய பேர் புர்காவை பார்க்கறதுக்கே சுத்தி தலையலாம். புர்காவிற்கே புர்கா தேவைப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, யோசிக்க வேண்டும். முதல்ல ஒரு காலம் இருந்துச்சுங்க, நாம சின்ன பிள்ளையா இருந்த காலத்துலனா ஆம்பளைங்க வர்றாங்கன்னா பொம்பளைங்க செவத்தோடு செவரா ஒட்டிக்குவாங்க, ஆம்பளை போன ஒன்று போவாங்க. இன்னைக்கு அப்படி காலம் மாறி ஆம்பளை செவத்தோடு செவரா ஒட்டிக்கிறாரு, பொம்பளை எல்லாம் போன ஒன்று போகலாம். முடிச்ச ஹயாவெல்லாம் மானம்லாம் போச்சு, வெளியேறி போய்விட்டது. இப்ப என்ன கலாச்சாரம் இஞ்சி இருக்கிறது? அடுத்தது 8வது உணவு கலாச்சாரம். இன்னைக்கு எல்லாருமே இடது கையில் குடிக்கிற பண்பாடு நிறைய வந்துருச்சு. எல்லாம் சினிமா நட்சத்திரங்களை பார்த்து 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 எல்லாம் இடது கையில் குடிக்கிறது, பஃபே சிஸ்டத்தில் குடிக்கிறது. எப்படி சாப்பிடுவதுன்னு தெரியவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற பொருளை பிஸ்மில்லா சொல்லி அழகாக எடுத்து சாப்பிடுகிற பண்பாடு இதெல்லாம் காணாம போயிடுச்சு. கண்ட மாதிரி சாப்பிடுகிறாவலாம். நின்று கொண்டே சாப்பிடுவது, நின்று கொண்டே குடிப்பது. இதற்குள்ளே நுழைந்தால் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேசக்கூடாது. கிரைண்டரில் பாதி அரைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் எவனாவது கேள்விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்டா வாயை திறந்து அலைக்கும் சலாம் வாயை திறந்தா கிரைண்டரில் பாதி அரைச்சிருக்கு, பாதி அரைக்காம இருக்குது. பக்கத்தில் இருக்கிற மயக்கம் போட்டே விழுந்துடணும் இல்லையா? அப்ப எப்படி பேசுறது? எப்படி? அல்லாஹு அக்பர். 9வது தலைமுடி கலாச்சாரம். இன்னைக்கு வித்தியாசமா முடி வெட்டுறான். அதை நம்மாலே கொண்டு போய் தகப்பனாரு பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, 4 5 அஞ்சு செஞ்சிருக்கிறாரு. பார்த்தாக்கா எல்லா பக்கெட்டும் வெட்டி இருக்கு, முன்னாடி மட்டும் முள்ளம்பட்டி மாதிரி நிற்குது இல்லையா? அங்கே தனியாக ஒரு காடு ஒன்று வளர்க்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி முடி வச்சுக்கிட்டு அலையிறான். முஸ்லத் ஹராம் இல்லையா? இது ஹலாலா ஹராமா என்று கூட தெரியாத சமுதாயமாக இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைவாக சொல்லுகிறேன், இந்த சமுதாயம் மதுவுக்கு, சிகரெட்டுக்கு, போதைக்கு அடிமையாகி போய் கொண்டிருக்கிறார்கள். 16 வயசு பையன் குடிக்கிறாங்க. ஈமானை தனியாக தூக்கி வைக்கிற கலாச்சாரம் இல்லையா? 16 வயது இளைஞன். அதை கண்டிக்கிற கண்டிக்கிற பொறுப்புள்ளவர்கள் நம்முடைய இல்லங்களில் இருக்கிறார்களா? 10 வயசு 10 மணிக்கு மேல அந்த இளைஞன் வீட்டுக்கு வரலன்னு சொன்னா கண்டிக்கிறோமா? 10 வயசுக்கு மேலதான் அடைச்ச கடையில உட்கார்றான். திருமங்கலத்தில் இந்த இளைஞன் அப்படி இல்லை, நான் வெளியூரை சொல்றேன். அடைச்ச கடையில உட்கார்ந்துட்டு 2 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு போறான். தகப்பனார் திறக்கலாமா, தாயார் திறக்கலாமா? 10 மணிக்கு மேல என்ன வேலை? கண்டிக்க தவறுகிற பெற்றோர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக ஈமானை பறிக்கிற நிறைய காரியங்கள் சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் சமுதாயத்தை ஈமான் உள்ள, மார்க்கப்பட்டுள்ள ரிபா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஈமான் இருந்ததோ அந்த பற்றோடு வருங்காலத்தில் நம் பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்று சொன்னால் பல மோடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால ஈமானை வலுப்படுத்துவோம், பிஞ்சுகளின் உள்ளத்தில் ஈமானை கொடுப்போம். நம்முடைய உயிர் இருக்கிற வரை, உயிரின் கடைசி மூச்சு இருக்கிற வரை மார்க்கத்திலிருந்து ஒரு சற்றும் பிசகாமல் வாழ்ந்து மரிக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடி இப்பொழுது கூட்டத்தின் நிறைவாக மஜ்லிஸுல் உலமா சபையினுடைய துணை செயலாளர், மஸ்தானம்மா தர்கா பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது சித்திக் ஃபைசி ஹசரத் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அதற்கு பின்பு எங்களுடைய ஷேகுனா மேலப்பள்ளிவாசனுடைய இமாம், மஜ்லிஸுல் உலமாவுடைய மரியாதைக்குரிய ஆலோசகர்
ஹசரத் அவர்களுடைய துவாவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு நிறைவு பெறும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, துவா முடிஞ்சோன்னே இன்ஷா அல்லாஹ் கலைஞ்சிக்கலாம். அதே மாதிரி பெண்கள் அதுக்கு இந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாக்கா, மகரிபுல இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் அந்த சீரியலை விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னா இவங்க தான் அவுளியாக்கள் இல்லையா? அதுலயும் திருமங்கலத்தில் யாருமே சீரியல் பார்க்கறது இல்லைன்னு சொன்னார் யாசின் அஜிர்த்து. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, யோசிக்கிறோம் இந்த சீரியலால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், இந்த தொலைக்காட்சி அது செய்கிற வேலை எவ்வளவு, இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தை எவ்வளவு பறித்திருக்கிறது, ஈமானை எவ்வளவு எடுத்திருக்கிறது யோசிக்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, தொலைக்காட்சி இல்லாத நேரத்தில் நமக்கு கிடைச்ச ஈமானினுடைய பவர் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஊரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்தவுடன் என்ன ஓதுவார்கள்னு கேட்டேன். பெருமானார் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்வார்கள்? சரி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று துவா ஓதுவாங்கன்னு ஒரு பையன் சொல்லுவான்னு நினைச்சா வேகமாக ஒருத்தன் எந்திரிச்சான். ரசூலுல்லாஹ் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்வாங்கன்னு தானே ஹஜ்ரத் கேட்டீங்க? ஆமாம், ரசூலுல்லாஹ் காலையில் எழுந்தவுடன் காப்பி குடிப்பார்கள்னா. ரசூலுல்லாஹ் காலையில் காப்பி குடிப்பாங்களா? என்ன காப்பிப்பா குடிப்பாங்க? அவன் மழலை குரலில் அழகாக சொல்லுகிறான், ரசூலுல்லாவுக்கு நர்சூஸ் காப்பி தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப ரசூலுல்லாவுக்கு நர்சூஸ் காப்பி பிடிக்கும் யார் சொல்லி கொடுத்தா? தொலைக்காட்சி. தொலைக்காட்சியை பார்த்து பார்த்து இதுதான் வாழ்க்கை என்று நடத்துகிற நம்முடைய குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. தொலைக்காட்சி என்ன சொல்லுகிறதோ அதுதான் வீட்டிலே நடக்கிறது. மிஸ்வாக்கு போடுற கலாச்சாரம் போயிருச்சு. தப்லீக் ஜமாத் மட்டும் இல்லைன்னு சொன்னாக்கா அது வரலாறாகி போகும். ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் ஒரு குச்சியை பயன்படுத்தினார்கள், அதற்கு மிஸ்வாக் என்று பெயர் வைத்தார்கள். அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வரலாறாகி போகும் இல்லையா? மிஸ்வாக்கு காணாம போயிடுச்சு. இன்னைக்கு பிரஸ் பேஸ்ட், என்ன பிரஸ் என்ன பேஸ்ட் தொலைக்காட்சி சொல்லி கொடுக்கிறது, இதை போடுங்கன்னு சொல்லி கொடுக்கிறது. வீட்டில் பார்த்தா பிரஸ் ஃபுல்லா பேஸ்ட வைக்கிறான். டேய், ஜிஎஸ்டி வேற போட்டானுங்கடா, விற்கிற விலைக்கு நீ பிரஸ் ஃபுல்லா பேஸ்ட வைக்கிறிய, என்னடா இப்படி பண்ற? பாதி வைக்க கூடாதா? இல்ல, ஷாருக் கான் இப்படித்தான் வைக்கிறாரு. அப்ப ரோல் மாடல் யாருன்னா, இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரோல் மாடல் யாரு அப்படின்னா சினிமா நட்சத்திரங்கள் இல்லையா? வளையலுக்கு ஒரு நடிகை, தோடுக்கு ஒரு நடிகை, இதை போன்ற செயினுக்கு ஒரு நடிகை, சேலைக்கு ஒரு நடிகை, ஜாக்கெட்டுக்கு ஒரு நடிகை. எல்லா ரோல் மாடல் யார் என்றால் சினிமா நட்சத்திரங்கள். இது யார் சொல்லிக் கொடுத்தது? இன்றைய ஊடகங்கள், தொலைக்காட்சி தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இவங்களை தான் ஃபாலோ பண்ணணும்னு. நஊது பில்லாஹ். அதுலயும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், அதுல ஒரு இடத்துல பார்த்தா தலைவா உடல் மண்ணுக்கு உயிர் உனக்கு இப்படிக்கு முகமது அஜித்னு போட்டிருக்கான். எப்படா அவரு இப்படி ஆனாரு இல்லையா? அப்ப நஊது பில்லாஹ், யாரோடு யாரை இணைப்பது? யாரோடு யாரை இணைப்பது? சிறுவயதிலிருந்தே தொலைக்காட்சிக்கு அடிமையாகி போன இந்த குடும்பம், வர்ற காலத்துல எல்லாம் நம்ம பசங்க யாருமே இட்லி தோசை எல்லாம் சாப்பிடவே மாட்டான், பிடிக்கிறது இல்லை. பீஸா இருக்க, நூடுல்ஸ் இருக்க, சொல்லும் போதே இவனுக்கு வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல். இந்த சின்ன பையனுக்கு ஏன்னா இங்க உனக்கு பீஸாலாம் கொடுக்க மாட்டாங்க. பீஸா இருக்கா நீ கேட்கிறான், நூடுல்ஸ் இருக்கா, சிக்கன்ல பல வகையான சிக்கன் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியும். உயிரை வாங்குகிற இந்த சிக்கன் முறைகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. KFC-க்குள்ள போறாரு பெரிய ஹாஜியா தாடி வச்சு, KFC-க்குள்ள அது ஹலாலே இல்லை என்பது தெரியாமலே செல்லுகிறார். ஹலால் ஹராமை பற்றிய ஞானமே இல்லை. எது ஹலால் எது ஹராம் தொலைக்காட்சி என்ன சொல்லுகிறதோ அதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு வரலாறு தெரியுமா? எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? தொலைக்காட்சிக்கு முன்னால் தாயும் பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து பார்த்து 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 ஹலால் ஹராம் எல்லாம் நம்முடைய குடும்பங்களை விட்டு காணாமல் போய் ரொம்ப காலமாகிவிட்டது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல நாயகம் உலகத் தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு 3 நாட்கள், ரசூலின் குடும்பம் சாப்பிட்டு 3 நாட்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு போறாங்க, ரசூலுல்லாஹ் அம்மா ஃபாத்திமா சாப்பிட்டியா? இல்ல வாப்பா, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு வாப்பா. எங்கம்மா பேரப்பிள்ளைங்க ஹசன் ஹுசைன்? வெளியே போயிருக்காங்க வாப்பா. பெருமானார் தேடி செல்கிறார்கள். ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் குறுக்கே வருகிறார். என் பிள்ளைகளை பார்த்தீங்களா சொன்னா, சின்ன பிள்ளைங்க. அந்த ஆடு மேய்க்கிற இடையன் சொல்லுகிறார், 2 பேர் அழுதுகிட்டே போனாங்க. நான் கேட்டேன், எதுக்கு அழுகிறீங்கன்னு. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, பசியா இருக்குன்னு சொல்லி அழுது கொண்டே செல்கிறார்கள். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. என்னால் தாங்க முடியாமல் நான் வைத்திருக்கிற ஆட்டில் பாலை கறந்து வேகமாக தம்பி ஹுசைன் இடத்திலே கொடுத்தேன். ஹுசைன் அலி எல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு வாய் வரை கொண்டு சென்றார்கள். அண்ணன் ஹசன் அலி தடுத்து விட்டார்கள். ஆடு மேய்க்கிற இடையன் சொல்லுவார், அந்த ஹசன் அலி என்னை பார்த்து கேட்டார்கள், உன் எஜமான் ஆட்டிலே பால் கறந்து குடிக்க அனுமதி கொடுத்திருக்கிறாரான்னு கேட்டாங்க. இடையன் சொல்லுகிறார், நான் இல்லை என்றேன். அப்படியானால் உனக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும்? எங்களுக்கு எப்படி ஹலால் ஆகும்? வேண்டாம் என்று திரும்ப கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் கண்களில் கண்ணீர், தேடி செல்கிறார்கள். 2 பேர்த்தையும் போய் பார்க்கிறாங்க. ஒரு பேரித்த மரத்தின் நிழலிலே படுத்திருக்கிறார்கள். சுற்றிலும் பேரித்தம்பழங்கள் கிடக்கிறது. பிள்ளைகளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருக்கிறீங்களே வாப்பா, இந்த பேரிச்சம்பழம்லாம் இருக்குதே, சாப்பிட்டுருக்கலாமே. நானா, இது சதக்காவின் மரம். சதக்காவின் பொருட்களை நபியின் குடும்பம் சாப்பிட